கோபிச்செட்டிப்பாளையம் வாய்க்கால் பக்கம் போய் ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 வீலர் எடுத்துக்கிட்டு வயலோரமாக போயிட்டு அதுக்கப்புறம் வாய்க்கால் பக்கம் போனோம். வாய்க்காலில் இப்போ தண்ணி கம்மி பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க. அதை கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வாய்க்காலில் தண்ணி கம்மியாக தான் ஓடும். சரி, வாய்க்காலில் தான் தண்ணி கம்மியாக ஓடுதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி அங்கே இருக்கிற கல்லில் கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கைகால் மூஞ்செல்லாம் கழுவிட்டு அந்த சைடு இக்கரையிலேருந்து அக்கறையில் பார்க்குறப்ப நிறையா புல்லெல்லாம் முளைச்சி கிடந்தது. சரி, நம்ம வீட்டில் தான் முயல் வான்கோழி கோழிகள்லாம் வளர்த்துறோம்ல, கொஞ்சம் பிடுங்க போகலான்னு சொல்லிட்டு அப்படியே கிராஸ் பண்ணி போனேன். எனக்கு தெரியல, சடனாக அந்த வாய்க்கால் பயங்கரமான ஒரு ஆழம் வந்துருச்சு. டக்குன்னு காலை தூக்குறப்ப செருப்பு தண்ணியில் போயிடுச்சு. அப்படியே ஒரு வழியாக பாஞ்சு போய் செருப்பு எடுத்துட்டு ஆளை விடுடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைட்லேருந்து எப்படியோ ஒரு வழியாக கிராஸ் பண்ணி இந்த கரைக்கு வந்தேன். இந்த கரையிலே ஓரத்துலேயே பார்த்தீங்கன்னா புல்லெல்லாம் நிறையா முளைச்சிருந்தது. எதுக்கு அந்த சைடு போனான்னு தெரியலப்பா. சரின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக புல்லெல்லாம் பிடுங்கிட்டு டக்குன்னு நேரம் வாய்க்காலில் செருப்பெல்லாம் போயிருந்துருக்கோம். சடனாக இந்த மாதிரி வாய்க்கால் ஆழம் வரும்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு பேக்கிலலாம் புல்லெல்லாம் வச்சுட்டு பா ஆளை விடுறா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து 2 வீலர் எடுத்துக்கிட்டு சரின்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு போனேன். சரி, வீட்டில் இந்த மாதிரி முயலுக்கெல்லாம் இயற்கையாக அந்த மாதிரி புல்லெல்லாம் போட்டோம்னா கொஞ்சம் சாப்பிடுமே அப்படிங்கிற ஒரு அக்கறையில் தான் சரி புல் பிடுங்க போனேன். சரின்னு சொல்லி புல்லெல்லாம் போட்டுட்டு சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கேருந்து அப்படியே வீட்டுக்குள்ளே போய் கிளம்பி போயிட்டேன்.